அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில் அலமீன் வ அலா ஆலிஹி அஷ்ஹாபி அஜ்மாயின். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி இஸ்ரஹ்லி சத்ரி வஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் மீதும் என் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவட்டுமாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைய பதிவின் தலைப்பு இஸ்ரேல் UAE ஒப்பந்தமும் அது முறிந்ததன் பின்னால் வரக்கூடிய அரபு நாட்டினுடைய 3ஆம் உலகப் போரும் என்ற தலைப்பில் சில தகவல்களை இங்கே நான் பதிவிட விரும்புகின்றேன். இன்றைக்கு கணிசமாக சோஷியல் மீடியாவில் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், மிக நெருக்கத்திலே ஒரு 3ஆம் உலகப் போர் இருக்கிறது என்று சொல்வதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்தவர்கள் மத்தியிலும் கூட அரமகதான் என்று சொல்லக்கூடிய ஒரு மகா யுத்தம் விரைவிலே நடக்க இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். முஸ்லீம் சமுதாயத்திலும் கூட மல்ஹமா என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் யுத்தம் ஒன்று கியாம நாளுக்கு முன்னால் நிகழும். அது நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருப்பதாக நாம் கணித்து சொல்லுகின்றார்கள். இந்த மல்ஹமா என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தத்தை அது எப்படிப்பட்டது, எந்தெந்த காலகட்டத்தில் எவ்வாறெல்லாம் வரும் என்பதை சுருக்கமாக பின்னாளிலிருந்து வருவதற்காக நான் விரும்புகின்றேன். காரணம் என்னவென்றால், அது புரிந்து கொள்வதற்கு லகுவாக இருக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த பூமிக்கு இறங்கியதற்கு பின்னால் அவருடைய ஆட்சி காலத்தின் போது ஒரு பயங்கரமான யுத்தம் ஒன்று நடக்க இருக்கிறது. அதுதான் கியாமத்து நாளுக்கு முன்னால் நடக்கக்கூடிய மிக பயங்கரமான யுத்தம். அந்த யுத்தம் எப்படிப்பட்டது என்றால், யஹஜூஜுகளும் மஹஜூஜுகளும் தங்களுக்குள்ளே மோதிக்கொள்ளும் யுத்தம். யூப்ரட்டிஸ் நதியில் தங்கம் வெளிப்படும் பொழுது அந்த தங்கத்திற்காக நடக்கக்கூடிய யுத்தமும் அது என்று நமக்கு மிக தெளிவாக விளங்க முடிகிறது. இந்த யுத்தத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய அணிகளும் படையினரும் நேரடியாக கலந்து கொள்ள மாட்டார்கள். மாறாக இந்த யஹஜூஜ் மஹஜூஜ் என்று சொல்லக்கூடிய யுத்தமானது ரஷ்யர்களுக்கும் யூரோப்பியன் யூனியன் மற்றும் அமெரிக்கா வல்லரசு மத்தியில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராகும். இந்த போரிலே பல கெமிக்கல் வெப்பன்ஸுகளும் பயோவாரும் நடக்க இருக்கின்ற காரணத்தினால் இந்த கொடுமையான விஷ நச்சு இதிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமூகத்தை சினாய் பிரதேசத்துக்கு எடுத்து சென்று விடுவார்கள். போரில் இந்த யஹஜூஜ்களும் மஹஜூஜ்களும் மடிந்ததற்கு பின்னால் தான் அந்த சினாய் பிரதேசத்தை விட்டு, சினாய் மலையை விட்டு கீழே இறங்குவார்கள் என்று மிக தெளிவாக ஹதீஸ்கள் இருக்கிறது. ஆக இந்த யுத்தமானது கடைசி யுத்தம். அதற்கு முன்னால் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இந்த பூமிக்கு இறங்கி வந்தவுடன், தஜ்ஜாலை கொல்வதற்காக இறங்கி வந்தவுடன் தஜ்ஜாலை விரட்டி சென்று அவனை கொலை செய்துவிட்டு அந்த கையோடு இஸ்ரேலை ஆக்கிரமித்து ஒரு மிகப்பெரிய போரை நிகழ்த்துவார்கள். இந்த போரின் போதுதான் மிக பெரும்பான்மை யூதர்கள் கொல்லப்படுவார்கள். ஹர்கத் என்று சொல்லக்கூடிய மரத்தின் மீது அபயம் தேடக்கூடிய அந்த ஹதீஸை நாம் பார்த்துக்கின்றோம். இந்த போரானது கியாமத்துக்கு முன்னால் நடக்கக்கூடிய அந்த யஹஜூஜ் மஹஜூஜ் யுத்தத்துக்கு முன்னால் நடக்கக்கூடிய ஒரு யுத்தமாகும். இது யூதர்களை அந்த நாட்டை விட்டு அடித்து விரட்டி இஸ்ரேல் சொல்லக்கூடிய அந்த பிரதேசமே வரைபடத்தில் இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு போராகும். இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்கி நடத்தக்கூடிய ஒரு போராக இருக்கிறது. இந்த போரின் போது தான் தஜ்ஜாலும் கொல்லப்படுகின்றான். அதற்கு முன்னால் நடக்கக்கூடிய போர் என்னவென்று சொன்னால், கான்ஸ்டன்டினோப்பிளை வெற்றி கொள்ளக்கூடிய போர். இன்றைக்கு துருக்கி என்று சொல்லக்கூடிய கான்ஸ்டன்டினோப்பிளானது ஹயா சோஃபியாவை வைத்து பலரும் இதை அறிந்திருக்கக்கூடும். இன்றைக்கு இது எர்துகான் சொல்லக்கூடியவருடைய கட்டுப்பாட்டில், ஒரு முஸ்லீமுடைய கட்டுப்பாட்டில் இந்த துருக்கி ஆட்சி இருக்கிறது. இன்னும் விரைவில் முஸ்லீம்களுடைய ஆளுமை விட்டு இந்த துருக்கியிலே ஒரு பொருளாதார தடையை ஏற்படுத்தக்கூடிய சூழலை நமக்கு பார்க்க முடியும். அந்த பொருளாதார தடை ஏற்படுத்தக்கூடிய போர் தான் நான் ஆரம்பத்தில் தலைப்பில் சொன்ன அந்த 3ஆம் உலகப் போர் என்பது. இந்த 3ஆம் உலகப் போரின் போது துருக்கி முஸ்லீம்களுடைய கையை விட்டு போகும். அதற்கு பின்னால் மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருப்பி கைப்பற்றுவார். அதுதான் கான்ஸ்டன்டினோப்பிள் வெற்றி கொள்ளும் என்பது. இது 3ஆவது போராகும். ரிவர்ஸில் நான் வந்துட்டு இருக்கேன். அடுத்து போர் என்று சொன்னால், மெஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை மெஹதியாக டிக்ளேர் செய்து பையத் செய்ததற்கு பின்னால் செய்யக்கூடிய முதல் போர்
அமக் தாபிக்னு சொல்லக்கூடிய சிரியா பகுதிகளை வெற்றி கொள்ளக்கூடிய போர். இந்த போர் மெஹதி அவர்கள் கலந்து கொள்ளக்கூடிய முதல் போராக இருக்கிறது. ஆக 4 போர்களை சொன்னேன். சிரியாவுடைய போர், மெஹதியுடைய போர், கான்ஸ்டன்டினோப்பிள் வெற்றி கொள்ளக்கூடிய போர், இஸ்ரேலை துடை தெரியக்கூடிய போர், இறுதியாக வரக்கூடிய யஹ்ஜூஜ் மஹ்ஜூஜுக்கான போர். இந்த 4 போர்கள் பற்றி ஹதீஸிலே கட்டங்கட்டமாக நாம் பார்க்க முடியும். எல்லா போர்களுக்கும் பேர் மல்ஹமா தான். அதற்கு முன்னால் ஒரு போர் வர இருக்கிறது. இந்த போர் எப்படிப்பட்டது என்று சொன்னால் 80 கொடிகளின் கீழ் படையெடுத்து வரக்கூடிய ஒரு போராக இருக்கிறது. இது பற்றி ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. புகாரியிலே 3176 ஹதீஸ். பிறகு ரோமர்களுக்கும் உங்களுக்கும், ரோமர்கள் என்பது பிராக்கெட்டில் வரக்கூடிய விஷயமா இருக்குது. ஆக ரோமர்கள் என்று சொன்னாலும் சரி, அது இஸ்ரேல்கள் என்று சொன்னாலும் சரி, அமெரிக்கா என்று சொன்னாலும் சரி, யூரோப்பியன் யூனியன் சொன்னால் ஒன்று தான். அதனால்தான் கவனமாக வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் கையாண்டிருக்கின்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறகு உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே சமாதான ஒப்பந்தம் ஒன்று ஏற்படும். அதை மதிக்காமல் அவர்கள் உங்களை மோசம் செய்து விடுவார்கள். இந்த ஒப்பந்தம் தான் யுஏஇ ஒப்பந்தம் அப்படிங்கிறது. பிறகு உங்களை எதிர்த்து போரிடுவதற்காக 80 கொடிகள் நீங்கள் அணிவகுத்து வருவார்கள். ஒவ்வொரு கொடியின் கீழும் 12,000 பேர் இருப்பார்கள். புகார் மிகப்பெரிய ஹதீஸு. 5-6 அடையாளங்கள் சொல்லுகின்றால் கடைசி அடையாளம் இந்த ஹதீஸ். இது பற்றி நான் சென்ற பதிவிலே விளக்கமாக சொல்லியிருக்கின்றேன். புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். ஆக இந்த ஹதீஸ் என்ன சொல்கிறது என்றால், உங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் ஒரு சமாதான உடன்படிக்கை ஏற்படும். இந்த சமாதான அவர்களால் முறிக்கப்படும் என்று சொல்லப்பட்டாக, சமாதான உடன்படிக்கை என்று சொன்னால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த சமாதான உடன்படிக்கை தான். இந்த உடன்படிக்கையை பொறுத்தவரை யூரோப்பியன் யூனியன் பக்கபலமாக இருந்து இஸ்ரேலை முன்னிறுத்தி, ஏனென்று சொன்னால் இந்த போர் எப்படிப்பட்டது என்றால் இஸ்ரேலை முன்னிறுத்தி செய்யக்கூடிய போராகும். இஸ்ரேலை முன்னிறுத்தி தான் பைபிளும் சொல்கிறது. பைபிள் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், இஸ்ரேலை முன்னிறுத்தி இஸ்ரேலிலிருந்து வடதிசை தென் திசை சொல்கிறது. வடதிசை என்று சொன்னால் ரஷ்யாவுடைய உறுப்பு நாடுகள், தென் திசை என்று சொன்னால் அரபு நாடுகள். இது பற்றி தான் விரிவாக இந்த என்னுடைய பதிவுடைய நோக்கமே இந்த போர் எப்படிப்பட்டது, எப்படி அமையும் என்பதை பற்றி தான் சொல்ல வருகின்றேன். ஆக இந்த போரின் போது ஒப்பந்தம் முறிக்கப்பட்டு அதற்கு பின்னால் செய்யக்கூடிய போரில்தான் பொருளாதார தடை விதிக்கப்படும். ஏற்கனவே ஈராக் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சிரியா மீதும் பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் இனி துருக்கியிலும் எகிப்திலும் இன்னும் இந்த யூரோப்பியன் யூனியன் கவுன்சிலுக்கு அடங்காத முஸ்லீம் நாட்டை பொறுத்தவரை இன்றைக்கு ஷியா சுன்னி என்ற பகுதியில் பிரிவுகள் இருந்தாலும் 22 அரபு நாடுகளிலும் ஆட்சி பீடமாக சுன்னத் ஜமாத் அமர்ந்திருக்கும் பொழுது, ஷியாக்களுடைய தலைமை பீடமாகிய ஈரானிலிருந்து பல இனக்குழு, பல பிரிவுகள், அது பயங்கரவாதம் என்ற பெயரிலும் புரட்சிவாதம் என்ற பெயரிலும் எல்லா நாடுகளிலுமே அந்த அரசாங்கத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு போராளி குழு இருக்கத்தான் செய்கிறது. இந்த போராளி குழு உள்நாட்டிலே கலவரம் செய்து கொண்டிருக்க, அந்த உதாரணத்திற்கு பஹ்ரைன் சொல்லக்கூடிய நாடு இஸ்ரேலோடு கைகோர்த்து செய்து சண்டை போட்டிருக்கும் பொழுது, அந்த பஹ்ரைன் இருக்கக்கூடிய மிக பெருமான ஈரானியர்கள், மிக பெருமான ஷியாக்கள் செய்வார்கள், தனி இனக்குழுவாக இருந்து உள்நாட்டிலே அந்த அரசாங்கத்தையும் இஸ்ரேலை எதிர்த்து போர் செய்வார்கள். இதுபோல் லெபனானிலும் ஹிஸ்புல்லாவுடைய அமைப்பு, ஷியா அமைப்பு, ஈரானுடைய பிடியில் இருக்கக்கூடிய கட்டுப்படக்கூடிய அமைப்பு. ஆக லெபனான் ஒப்பந்தம் போட்டு இஸ்ரேலுக்கு உதவி செய்தாலும் ஈரானுடைய ஆதரவில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பு என்ன செய்யும், வந்து லெபனானையும் எதிர்க்கும், இஸ்ரேலையும் எதிர்க்கும். ஆக இந்த போர் எப்படிப்பட்ட ஒரு குழப்படியான ஒரு போர் என்று சொல்ல வேண்டும். 3ஆம் உலகப் போர் சொல்லக்கூடியது அரபு நாட்டில் நடக்கப் போகிறது. அந்த போர் எப்படிப்பட்டதுன்னா ஒரு குழப்படியான போர் என்று சொல்ல வேண்டும். ஆக உள்நாட்டில் உள்ள எதிர்ப்பையும் சமாளிக்க வேண்டும், வெளிநாட்டு எதிர்ப்பையும் சமாளிக்க வேண்டும். இப்படி ஒரு கலசலான போர். ஆக ஒரு நாட்டை வெற்றி கொண்டு விட்டால் அந்த நாட்டின் மீது பொருளாதார தடை விதிக்கப்படும். அந்த அடிப்படையில் தான் இஸ்ரேலுடைய தலைமையில் யூரோப்பியன் யூனியனானது, அதே ரோமர்கள் என்று மிக சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த
ரோமர்கள் தான் தர்கிஷ், பிரிட்டிஷ், ரோம சாம்ராஜ்யம், பாலசிங்கங்களாகிய அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இவருடைய வளர்ப்பு பிள்ளை தான் இஸ்ரேலாக. மொத்தத்தில் ரோமர்கள் என்று சொன்னால் ஒரு மிக பெரும்பான்மை உள்ள ஒரு சமூகம். அந்த சமூகம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு பேரிலே வரும். ஈராக்கை எதிர்த்து நாட்டோ என்று சொல்லக்கூடிய படையை கொண்டு ஈராக்கை துவம்சம் பண்ணினார்களே, அதையும் ரோம படை என்று தான் சொல்ல வேண்டும். யூரோப்பியன் யூனியன் என்று சொன்னாலும் சரி, யூரோப்பியன் யூனியன் என்று சொன்னாலும் சரி, ஐநா சபை என்று சொன்னாலும் சரி, இவையும் ரோமை உள்ளடக்கிய ஒரு மிக சிறப்பான ஒரு பதத்தை அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். ஆக ரோமர்கள் என்று எங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது ரோம சாம்ராஜ்யத்தையும் குறிக்கும், பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தையும் குறிக்கும், அமெரிக்க சாம்ராஜ்யத்தையும் குறிக்கும், ஐரோப்பிய வல்லரசையும் குறிக்கும், ஐரோப்பியன் யூனியனையும் குறிக்கும், யூரோப்பியன் யூனியனையும் குறிக்கும், மட்டுமல்லாமல் ஐநா சபையும் குறிக்கும். ஆக இந்த ஹதீஸில் என்ன சொல்கிறது? 80 கொடிகளின் கீழ் அமெரிக்கா படையெடுத்து வந்தால் ஒரு கொடியோடு வரும். அதே சமயம் ஈராக்கை ஆக்கிரமிக்க நாட்டோ படை வந்தபோது பல கொடிகளை கொண்டு வந்தது. கொடிகளை கொண்டு வந்து ஈராக்கை வென்று பொருளாதார தடை விதித்தார்கள். அதுபோல் இனி துருக்கியும் எகிப்திலும் இன்னும் சில அரபு நாடுகளிலும் பல கொடிகளோடு யார் வருவார்? யூரோப்பியன் யூனியன் வரும். இதைத்தான் 80 கொடிகள் என்று மிகச்சிறப்பாக 1400 ஆண்டுகளுக்கு முன் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இந்த போர் எப்படிப்பட்டது என்றால் சமாதானத்திற்கு பின்னால் வரக்கூடிய போர். இந்த சமாதானம் எப்படி ஏற்படுத்தப்படுகிறது என்பதை வரலாற்று ரீதியாக நம்ம பார்க்க இருக்கின்றோம். வரலாறு எப்படிப்பட்டதுன்னு சொன்னால், இன்றைக்கு 1967களில் இஸ்ரேல் ஒரு 6 days வார் சொல்லக்கூடிய ஒரு போரை நிகழ்த்தியது. இந்த போரிலே ஜோர்டானிலிருந்தும் லெபனானிலிருந்தும் பாலஸ்தீனத்தினுடைய வெஸ்ட் பேங்கையும் இன்னும் எகிப்திலும் சில நாடுகளை ஆக்கிரமித்து கையில் வைத்துக் கொண்டிருந்தது. 1967 6 days வார் முடிந்ததோடு அதே ஆண்டு ஆகஸ்ட் மாதம் அரபு நாடுகள் எல்லாம் ஒன்று கூடி அரபு லீக் மாநாட்டில் சூடான் நடத்தார்கள். ஹர்தூமின் இடத்தில் நடத்தினாங்க. இந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றின. என்ன தீர்மானம் நிறைவேற்றினார்கள் என்றால் சொன்னால், யூதர்களோடு இஸ்ரேலோடு எந்த தொடர்பும் வைத்து கொள்ளக்கூடாது. இதற்கு 3 no's என்று ஒரு தலைப்பை வைத்து சொன்னார்கள். நோ பீஸ், நோ ரெகக்னேஷன், நோ நெகோசியேஷன். இஸ்ரேலோடு 3 no's, நோ பீஸ், நோ ரெகக்னேஷன், நோ நெகோசியேஷன் சொல்லக்கூடிய ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அதே அரபு நாடு செய்ய இன்னைக்கு தலைகீழாக மாறி இந்த இஸ்ரேலோடு செய்தார்கள், ஒரு ஒப்பந்தத்தை போட்டிருக்கின்றார்கள். இந்த ஒப்பந்தமானது இதில் துவக்கமாக 1971ஆம் ஆண்டு மார்ச்சில் செஞ்சாங்க. எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு உடன்படிக்கை நடந்தது, ஒரு சமாதான உடன்படிக்கை. அதே சமயம் 1973 அந்த ஒப்பந்தத்தை யார் மீறுறாங்க? எகிப்து மீறுது. நியாயமான மீறல் சொல்லணும். சதாத் என்ன செய்கிறாருன்னா யூதர்களுடைய சிறப்பு நாளாகிய யோம் கிப்பூர் சொல்லக்கூடிய யூத பண்டிகையின் போது செய்கிறாங்க, தான் இழந்த எகிப்து நாட்டினுடைய சிறு பகுதிகளை இஸ்ரேல் ஆக்கிரமித்தது, அந்த ஆக்கிரமித்த பகுதிகளை வெற்றி பெற்றார்கள். இழந்த பகுதியை மீட்டெடுத்தார்கள். அதை மீட்டெடுத்த சந்தோஷத்தில் சென்றார்கள், ஒரு விழா எடுத்தார்கள், ஒரு மிலிட்ரி பரேட் நடத்தினார். அந்த மிலிட்ரி பரேடின் பொழுது சதாத்தும் அவரோடு சேர்ந்த 7 உயர் அதிகாரிகள் செஞ்சாங்க. இஸ்ரேலுடைய பயங்கரவாதம் மொசாட்டு குண்டு வச்சு கொலை செஞ்சாங்க. யாரை? இஸ்ரேலினுடைய மொசாட்டானது எகிப்தினுடைய பிரசிடெண்ட் ஆகிய சதாத்தையும் அவருடன் கூடிய 7 உயர் அதிகாரிகள் செய்கிறாங்க, பாம்பு வச்சு தகர்த்து கொலை செஞ்சு விட்டாங்க. ஆக பழி வாங்கினாங்க. ஆக இன்றைக்கி என்ன செஞ்சார்? எகிப்துடைய பிரசிடெண்ட் சிசி என்ன செய்கிறார்? அப்துல் ஃபத்தீஹ் அல் சிசி என்ன செய்கிறார்? இஸ்ரேலோடு உடன்படிக்கையாக சமாதானம் இருந்துகிட்டு இருக்கிறார். அடுத்து யோர்தான் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, யோர்தான் கட்டுப்பாடு வெஸ்ட் பேங்க் இருந்துச்சு. 1967 வெஸ்ட் பேங்கை கைப்பற்றியது யார்? இஸ்ரேல் கைப்பற்றியது. கைப்பற்றி இழந்ததற்கு பின்னாடி கிளின்டன் என்ன பண்ணுறார்? யாசர் அரஃபாத்தை கூப்பிட்டு உட்கார வச்சு செய்கிறாங்க, ஒரு சமாதான உடன்படிக்கை போட்டார். ஆனால் PLO உடைய தலைவராகிய யாசர் அரஃபாத் அவங்க தான் கொலையும் செஞ்சாங்க. யார்? ஸ்லோ பாய்ஸ் போட்டு என்ன செஞ்சாங்க? இந்த மொசாட்டு கொலை செஞ்சாங்க. கொலை செஞ்சது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு யாருடைய கட்டுப்பாட்டு இருக்குன்னா ஹமாஸுடைய கட்டுப்பாட்டில் பாலஸ்தீன் இருந்துகிட்ருக்கு. ஆனால் ஹமாஸ் என்ன செய்கிறாங்க? எதிர்க்கிறாங்க. யாசர் அரஃபாத் ஒப்பந்தம் செய்து கொண்டால் இன்றைக்கி ஹமாஸ் எதிர்க்கிறாங்க இருந்துக்கிட்டு. ஆக அடுத்து 1994 ஜோர்டான் உடன்படிக்கை போடுறாங்க. யார்? இந்த இஸ்ரேல் ஒமன் இஸ்ரேல் உறவு நாடு ஆயிடுச்சு. ஒமனை பொறுத்த வரைக்கும் ஒமன் அரசு செய்கிறாங்க பெஞ்சமின் நெதன்யாவோட
நல்ல சுமூகமான பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. அடுத்து பஹ்ரைனை பொறுத்த வரைக்கும் அவரோட அரசர், முன்னாள் அரசர் வந்து ஷேக் ஷாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் படித்தவர், நல்ல குணமாக இருந்தார். அவருடைய மகனாகிய ஷேக் அகமது லண்டனில் படித்தார். இஸ்ரேல் இந்த லண்டனோட இங்கிலாண்டோட ஒரு உறவு நாடாக இருக்குது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஈராக்கை வந்து தகர்ப்பதற்காக அந்த அமெரிக்காவுடைய நாட்டோப்பட எங்கேருந்து புறப்பட்டுங்கிறீங்க, பஹ்ரைன் தான் கிளம்பி போச்சு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு நேச நாடாக அன்னைக்கு அமெரிக்காவை இருந்தது, அதுக்கு முன்னே பிரிட்டன் இருந்து, இன்றைக்கி இஸ்ரேல் ஆகிருக்குதுங்கிறத வந்து மிக தெளிவாக பல பதிவுகளில் வந்து ஷேக் அகமது பேட்டி கொடுத்துருக்கிறாரு. அடுத்து சவுதியை பொறுத்தவரை கேட்க வேண்டாம். இந்த அரபு நாடில் 22 நாடுக்கும் பேக்கில் யார் இருக்கிறாங்கிறீங்க, சவுதியினுடைய முகமது சல்மான் இருந்து செய்கிறாங்க. எல்லாரையும் தள்ளி தள்ளி இஸ்ரேல் போட்டு கடைசியை சேர்ற மாதிரி ஐடியா பண்ணி உட்காந்துருக்கிறாப்புல. அப்போ இவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வந்து எப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறாருன்னா வந்து இஸ்லாத்துக்கு பகிரங்கமான விரோதமான காரியம் செஞ்சுக்கிட்டார். குறிப்பாக நியோம்னு சிட்டி ஒன்று உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நியோம் சிட்டி எப்படி வர்ணிக்கிறாங்கன்னு இஸ்ரேல் சொன்னாங்கன்னா, நியூ கமர்ஷியல் பாபிலோன். இந்த நியோம் சிட்டி வந்து கிட்டத்தட்ட இஸ்ரேலை விட பயங்கர பெரிதான ஒரு நாடாக உருவாக்கியிருக்கிறாங்க. ஒரு நாடு மாதிரி வச்சுக்கோங்களேன், ஒரு பகுதியாக உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து அந்த நியோம் சிட்டி வந்து கம்ப்ளீட் ஆகலை, எக்கனாமிக்கல் வீக்கானதுனால கம்ப்ளீட் ஆகலை. இதுக்கு பெரிதான பொருளாதார உதவியும் மட்டுமல்லாமல் அதிகமான டெக்னாலஜியும் யார் கொடுத்துருக்குறாங்க, இஸ்ரேல் கொடுத்துருக்குது. எதுக்கு நியோம் சிட்டி உருவாவதற்கு முக்கிய காரணம் என்னென்னு சொன்னான்னா இந்த இஸ்ரேல் தான். ஹைபரில் வந்து ஒரு கைப்பிடி மண்ணாட்டி இந்த திரும்ப இந்த பூமிக்கு வருவோன்னு சபதம் எடுத்து போன யூதர் நினைச்சாங்க வந்து நியோம் சிட்டி மூலமாக நினைச்சாங்க உள்ளே புகுந்து வரது எல்லா டூல்மெண்ட்டும் ரெடியாக இருந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் சவுதி என்ன செஞ்சுருக்காங்க வந்து அயன் டோம் மிசைல் யார்கிட்ட வாங்கியிருக்கிறாங்க வந்துக்கிட்டு, இஸ்ரேல்கிட்ட வாங்கியிருக்குது. இஸ்ரேலுடைய ஆயுதத்தை காசு கொடுத்து யார் வாங்கியிருக்கிறாங்கிறீங்க வந்துக்கிட்டு, சவுதி வாங்கியிருக்குது. அந்த அளவு இராணுவ ஒப்பந்தம் யாருக்கு ஏற்பட்டிருக்கிறது வந்து, எந்த இஸ்ரேலோடு எந்த கூட்டும் வைத்துக்கொள்ளக்கூடாது என்று அல்லாஹ் திருத்தூதர் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கின்றார்களோ அதற்கு எதிராக என்ன செய்யப்பட்டிருக்கு. இன்றைக்கி ஒரு இராணுவ ஒப்பந்தம் போல் அவங்கள்ட்ட இருந்து என்ன செய்கிறாங்க வந்து ஆயுதம் வாங்கி யார் சுட போகிறாங்க, இஸ்ரேல் சுட போகிறாங்க, அமெரிக்கா சுட, முஸ்லீம்லாம் சுட போகிறாங்க. அதுக்கு என்ன செய்கிறாங்க வந்து ஆயுதங்கள் வாங்கி மிசைலை வாங்கி வச்சுருக்கிறாங்க. யார் வச்சுருக்கிறாங்க வந்துட்டு, இந்த சவுதி வச்சுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் பிரிட்டிஷ்காரன் காலகட்டம் செஞ்சாங்க வந்து அந்த சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருப்பு பாதை ரயில்வே தொடர்பு இருந்துச்சு. அதை புதுப்பிக்கணும்னு யார் சொல்கிறா, இஸ்ரேல் வலியுறுத்திட்டு இருக்குது. அதை புதுப்பிச்சுன்னு மீன் ட்ரெயினை ஒன்று அப்படிங்கிறாக 22 உறுப்பு நாடுகளும் அதனோட தலைமையான சவுதி அரேபியன் வந்துட்டு நோ 3 நோஸ் சொல்லக்கூடிய ஒரு தீர்மானத்தை முன் வச்சவங்க என்ன செய்கிறாங்க, அந்த 22 உறுப்பினர் நீங்கள் ஒன்றன் பின் வந்தால் யார் கூட போகுதுங்கிறீங்க, இஸ்ரேலு கூட போய் மிகப்பெரிய ஒப்பந்தத்தை போட இருக்கிறாங்க, சமாதான உடன்படிக்கை போட இருக்கிறாங்க. பாலஸ்தீன் எதுக்குது, ஏன்னா பாலஸ்தீன் இழப்பு அதிகம். பாலஸ்தீன் எதுக்குது. துருக்கியினுடைய பிரசிடெண்ட் ஆகிய எர்துகான் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்துட்டு யுஏஇ வந்து ஒப்பந்தம் போட்டதுனால, இஸ்ரேல் ஒப்பந்தம் போட்டதுனால எங்களுடைய பிரிட்டிஷ் எம்பசி அங்கே நாங்கள் திரும்பி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா வந்துக்கிட்டு, இஸ்ரேலினுடைய சமாதான உடன்படிக்கை போட்ட நட்பு நாடுகள், இஸ்ரேலுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு தரம் பிரிக்க வேண்டியிருக்குது. இந்த தரத்தை வந்து பிரிக்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா வந்துட்டு வடதிசை தென் திசைன்னு பிரிக்கப்பட்டிருக்கு. வடதிசை நாடுகள் தென் திசை நாடுகள் பிரிக்கப்பட்டிருக்கு. ஏன் பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல போனோம்னா, பைபிளில் வந்து இந்த போர் யாருக்குள்ள போனால் இஸ்ரேலுடன் வெற்றி கொள்ளக்கூடிய போர். அது அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு தெளிவாக சொல்லிடுறாங்க வந்து எப்படின்னா, பைத்துல் முகத்தஸில் வளர்ச்சி அடையும் பொழுது, புதிய நாகரிகம் உருவாகும் பொழுது, பைத்துல் முகத்தஸ் வெற்றி அடையும் பொழுது யாத்ரிக் நஷ்டப்படும், சவுதி நஷ்டப்படும், அரபு நாடு நஷ்டப்படுங்கிறத சொல்லி மிக தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ இப்போ யாருடைய சான்ஸுங்கிறீங்க வந்துக்கிட்டு, இஸ்ரேலுடைய சான்ஸு. ஏன்னா நாம் யார் எதிர்பார்த்துட்ருக்கோம், மெஹ்தி ஹசன் எதிர்பார்த்துட்ருக்குறோம், ஈசா அரசன் எதிர்பார்த்துட்ருக்கோம். அதுக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும், அடி வாங்கணும். அடி வாங்கினா தான் திருப்பி கொடுக்க முடியும். அதுவும் நியாயமாக இருக்குங்கிறது செய்யப்பட்டிருக்கு வந்துக்கிட்டு. இந்த கொடுங்கோமை ஆட்சி காலத்தில் வந்து இறுதி கட்டத்தில் யார் வரப்போகிறா, தஜ்ஜால் வரப்போகிறான். அந்த தஜ்ஜாலுக்கான வரவுக்கான அவனோட நியூ வேர்ல்டு ஆர்டருக்கான மிகப்பெரிய திட்டம் தான் இந்த தேர்டு வேர்ல்டு வார். இந்த தேர்டு வேர்ல்டு வார் முடிஞ்சு போச்சுன்னு என்னங்கிறீங்க வந்துட்டு, தஜ்ஜால் வர்ற ரெடியாக இருக்கிறான், மெஹ்தி வந்துடுவார், தஜ்ஜால் வந்துடப்போகிறாங்க. அப்போது எப்படிப்பட்ட ஒரு போருன்னா, உலக நாடுகளை இஸ்ரேல் தன்னுடைய கைவசப்படுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் தஜ்ஜாலுடைய தலைமைப்படம் எங்கே இருக்குங்கிறீங்க வந்துட்டு, இஸ்ரேல் இருக்குது. பாராளுமன்றம் யூரோப்பியன் யூனியன் இருந்துட்டு, ஆக யூரோப்பியன் யூனியனும் இஸ்ரேலும் ஒன்றாக இணைந்து இந்த போரை நடத்த இருக்கிறது. முஸ்லீம் சமுதாயத்தை அடக்க இருக்கின்றது.
அதற்கான ஒரு ஒப்பந்தம் இந்த சமாதான ஒப்பந்தம். இந்த சமாதான ஒப்பந்தம் ஏன் போடப்படுதுன்னா, இந்த சமாதான ஒப்பந்தம் போட்டுட்டேன்னாங்கிறீங்க வந்துட்டு உள்நாட்டையும் அடக்க முடியும், எதிரியை வீழ்த்த முடியும். எப்படிங்கிறீங்க? எப்படி சவுதி அரேபியா பஹ்ரைன்லாம் வந்துக்கிட்டு வந்து அந்த ஈராக் அட்டாக் பண்ணாங்களோ அது மாதிரி சமாதான உடன்படிக்கை போட்டாலாங்கிறீங்க வந்துட்டு இவன் வந்து ஆயுதத்தை கொடுப்போம், ஆயுதத்தை வந்து நாங்கள் தான் ஏற்கனவே சொல்லி வருவோம். ஆக எங்கெல்லாம் ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் இஸ்ரேலினுடைய மொசாட் வந்து சிங்கிற தங்கும், மொசாட்டினுடைய படையை பாளையம் இறக்கும். அரபு நாள் இருந்து கொண்டே எதிரி நாடுகளை அடிக்கும். திருப்பி எங்கே அடிப்பாங்க? அரபு நாடு அடிப்பாங்க. இப்போது ஈராக் யுத்தம் நடக்கும்போது என்ன செஞ்சாங்க வந்துட்டு பஹ்ரைன் ஸ்கட்டு விட்டாங்க ஈராக் நோக்கி. ஈராக் எங்கே விட்டுச்சிங்க? இஸ்ரேலுக்கு விட்டுச்சு, அமெரிக்கா விட்டுச்சு. எங்கே விட்டுங்கிறீங்க வந்துக்கிட்டு? பஹ்ரைன் தான் ஸ்கட்டு விட்டான், சவுதியாக ஸ்கட்டு விட்டான் இருந்துக்கிட்டு வந்து. அப்போது இந்த போர் எப்படிப்பட்டது என்ன சொன்னால், அழிவு யாருக்குன்னா பொருளாதார நஷ்டமும் உயிரிழப்பும் யாருக்குன்னா முஸ்லீம்களுக்கு தான். ஆக அப்படிப்பட்ட திட்டமிட்ட ஒரு சதி தான் இந்த உடன்படிக்கை. ஆக இந்த உடன்படிக்கையின் படிக்கும்போது ஒரு முறை யார் வர்றாங்கன்னு சொன்னால், தெற்கு தேசத்தில் இது இஸ்ரேல் தலைமை, நல்லா விளங்கிங்க, தெற்கு தேச நாடுகள் இஸ்ரேல் தலைமை தாங்குது. ஏன்னா மையம் இஸ்ரேலை மையமாக வைத்து தெற்கு வடக்கும் பிரித்தோம்னா தெற்கு நாடுகள் ஓமன், பஹ்ரைன், UAE, சிரியா, ஈராக், ஜோர்டான், சவுதி அரேபியாங்கிறீங்க. அதெல்லாம் வந்துங்கிறீங்க தெற்கு தேசத்து நாடுகள். யாருடைய கூட்டணி நாடுகள்? இஸ்ரேலுடைய கூட்டணி நாடுகள், யூரோப்பியனுடைய கூட்டணி நாடுகள், லண்டனுடைய கூட்டணி நாடுகள், அமெரிக்கா கூட்டணி நாடு. யாருங்கிறீங்க வந்துக்கிட்டு? தெற்கு தேசம் சார்ந்த தலைமை இஸ்ரேலு, பேர் யூரோப்பியன் யூனியனுக்கு, பெரிய கூட்டணி நாடு அமெரிக்காவும் லண்டனும். உறுப்பு நாடு யாருங்கிறீங்க வந்துக்கிட்டு? தெற்கு பாகத்தில் உள்ள ஒமனு, பஹ்ரைன், UAE, சிரியா, ஈராக், ஜோர்டான், சவுதி அரேபியா. நீ வடக்கு தேசத்து நாடு யாருங்கிறீங்க? ரஷ்யா. இஸ்ரேல் டைரெக்டாக மேலே ஒரு செங்கோடு போட்டேன்னாங்கிறீங்க, செங்குத்தோடு போட்டேன் ரஷ்யாவில் போய் இடிக்கும். ஆக வடக்கு தேசத்துனான ரஷ்யா. அந்த ரஷ்யாவுடைய ஒரு பகுதியாகத்தான் தூபால் சொல்லக்கூடிய பகுதி, மோசைக்கு சொன்னாலும் சரி, இவர்கள் என்ன செஞ்சாங்க வந்துக்கிட்ட வந்து இந்த மங்கோலியாவாக இருந்தாலும் சரி, சைனாவாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ரஷ்யாவாக இருந்தாலும் இவங்கெல்லாம் வந்து மஹ்ஜூஜுன்னு சொல்லக்கூடிய கூட்டம். இது யஹஜூஜாக இருக்கக்கூடிய ஐரோப்பியராக இருந்தாலும் சரி, மஹ்ஜூஜாக ரஷ்யன், சைனாவாக மங்கோலியாக இருந்தாலும் சரி, இவர்கள் குலத்தந்தையார் யாஃபித்தின் நாடு இது துருக்கி. அதை ரசூலை சொல்லுவாங்க துருக்கியரோட போட்டாதவரை அப்படிங்கிறாங்க. அது துருக்கியர்னு சொன்னாலும் சரி, யாஃபித்துடைய வம்சாவளின்னு சொன்னாலும் சரி, மஹ்ஜூஜ் என்று சொன்னாலும் சரி, யூரோப்பியன் என்று சொன்னாலும் சரி, ரோமர் என்று சொன்னாலும் சரி, ரஷ்யர் என்று சொன்னாலும் சரி, மங்கோலியர் என்று சொன்னாலும் சரி, இவர்கள் யாருங்கிறீங்க? யாஃபித்தினுடைய வம்சாவளிகள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை என்றைக்கும் முஸ்லீம்களுக்கு எதிராகத்தான் இருப்பார்கள். ஏனென்றால் நுபுவத்தில் சொல்லக்கூடிய நபித்துவம் இறங்காத பகுதிகள். அந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் எந்த ஒரு தூதரும் இறக்கப்பட்டால் எந்த ஒரு குறிப்பை நமக்கு காண முடிவதில்லை. இவர்கள் மிக பெரும்பான்மை மக்கள் நெருப்பை வணங்கக்கூடியவர்கள், நெருப்பால் ஆனவர்கள், நெருப்பாலான இப்லீஸை வணங்கக்கூடியவர்கள், இறைவனை மறுக்கக்கூடியவர்கள், சைத்தானை வணங்கக்கூடியவர்கள், தஜ்ஜாலோடு தொடர்புடைய இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? இந்த நாட்டு யாரோடையங்கிறீங்க வந்துட்டு இவர்கள் கம்யூனிசம் என்று சொன்னாலும் சரி, கேபிட்டலிசம் என்று சொன்னாலும் சரி, செக்யூரிசம் சொன்னால் எல்லாம் ஒன்று தான். இவர்கள் யாருன்னா வடக்கு தேசத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா தெற்கு தேசம் என்ன கூட்டணி வச்சு யஹஜூஜ் தனியாக வந்துட்டாங்க. இது யஹஜூஜ் மஹ்ஜூஜ் போர் அல்ல, இருந்தால் இஸ்ரேலை மையமாக கொண்ட போர்னு சொல்ல வர்றதுக்காக வேண்டி சொல்ல வர்றேன். அப்போ எதிரி நாடு ஏறுன்னு சொல்லி காட்டிங்கன்னா இன்றைக்கி எதிரி நாடு யாரை காட்டப்படுதுங்கிறீங்க? ஈரான் காட்டப்படுது, துருக்கி காட்டப்படுது. அப்போ ஈரானை வந்து முக்கியமாக எடுக்க வேண்டியது. ஏன்னு நான் சொன்னது ஆக்டோபஸ் மாதிரி அந்த கால் எங்கெல்லாம் இருக்குன்னா வந்து எங்கெல்லாம் ஷியாக்கள் இருக்கிறாங்க அங்கெல்லாம் வந்து செய்கிறாங்க ஒரு புரட்சிவாத இனக்குழுக்கையும் பயங்கர இனக்குழு வச்சுருக்கிறாங்க. அப்போது ஈரான்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான சக்தியான இருந்துகிட்டு இருக்குது. அது மாதிரி துருக்கியும் வலுவான சக்தியாக இருந்துட்டு. ஆக துருக்கியையும் ஈரானையும் அதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகளை வீழ்த்தணும். அதுக்கு இவங்க அமைச்ச கூட்டணி எப்படிப்பட்டதுன்னா, வடக்கில் ரஷ்யா, எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் மிக தெளிவாக 38 சொல்லுது அவங்களை பற்றி. துருக்கி, ஈரான் இன்னைக்கு உறுப்பு நாடு லெபனான், பஹ்ரைன், ஜோர்டான், ஹிஸ்புல்லா, ஈராக்கில் சிரியாலெல்லாம் குர்திஸ்தான்கள் இருக்கிறாங்க. இவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அந்த ஷியா வாதா குழுவாக இருக்கும் பொழுது ஈரானுடைய சொல் கேட்டக்கூடியவர்கள். இவர்கள் வந்து புரட்சி குழு அமைச்சு வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆக இவர்கள் செய்வாங்க வந்துக்கிட்டு இந்த இஸ்ரேலுக்கு எதிராக போர் செய்வாங்க. துருக்கியும் போர் செய்யும், ஈரானும் போர் செய்யும், ரஷ்யாவும் போர் செய்யும். ஆக எதிரணி எப்படிப்பட்டது என்று சொன்னால் ரஷ்யாவை மையமாக கொண்டு, இங்கே யார்? இஸ்ரேல் தலைமை வல்லரசு, இங்கே ரஷ்யா வல்லரசு. கூட யார் இருப்பாங்கிறீங்க? ஆயுதங்களை வாங்குறது யாருங்கிறீங்க? சைனா, மங்கோலியா.
காசு யார் கொடுப்பாங்கிறீங்க? ஈரானும் துருக்கியும் கொடுத்து வாங்கி வச்சு அடிப்பாங்க. அடிக்கும்போது நாங்கிறீங்க வடதிசை எதுங்கிறீங்க? வடதிசைக்கும் தென் திசைக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர் நடக்கும். தென் திசையை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலும் உறுப்பு நாடுகளும் நட்பு நாடுகளும் சமாதான நாடுகளும், வடதிசையை பொறுத்தவரை யார் சொந்தக்காரங்கிறீங்க? மங்கோலியா, சைனா, ரஷ்யா. இவருடைய நட்பு நாடு யாருக்கிட்ட? ஈரான், துருக்கி, எஜிப்து, லிபியா எல்லாம் எத்தோப்பியாவில் இறங்கி வருவாங்க. ஆக ஈரான் பிரிவினருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு யுத்தம் நடக்கும். எசேக்கியேல் 38:2 வந்து ரஷ்யாவுடன் சொல்லிட்டு 38 அவரோட பேர் கூட பெர்சியரும் எத்தோப்பியரும் லிபியரும் இருப்பார்கள். ஆக லிபியாக்காரங்களும் எத்தோப்பியாக்காரங்களும் பெர்ஷியான ஈரான்காரனும் யார் கூட இருப்பாங்க? ரஷ்யா கூட கூட்டணியாக இருக்கும். 38:2 மோசேக் தூபால் ஜாதிகள். ரஷ்யா வந்து மோசேக் தூபால் ஜாதின்னு சொல்லுவாங்க. வந்து மாகோக்குன்னு மாகோக்கியா மங்கோலியான்னு சொல்லப்படுது. மாகோக்கு கூட்டம், மாகோக்கியா மங்கோலியா. ஆக ரஷ்யா, மங்கோலியா, பெர்ஷியா, லிபியா, எத்தோப்பியா இது எப்படி இருக்குங்கிறீங்க? ஓர் அணியில் நிற்கும். எதிரணி எப்படிப்பட்டதுன்னா எசேக்கியேல் 38:13 சொல்ல ஷேபா தேசத்தாரும் தெற்கு தேதான் தேசத்தாரும் தர்க்கீஷ் வர்த்தகர்களும் அவர்களின் பாலசிங்கங்களும். ஆக தேதான் யாருங்கிற அரபுகள், தர்க்கீஷ்னா பிரிட்டிஷ், அவர்கள் பாலசிங்கம் உருவாக்கி விட்டு ஆஸ்திரேலியா, அமெரிக்கா இருந்தால் சிங்கப்படை எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துருக்கீங்க. இந்த நம்ம நாட்டை கூட சிங்கம் இருக்கா இல்லைங்க? 4 சிங்கம் வச்சுருப்போமா இல்லையா? இது வந்து அமெரிக்கா இந்த லண்டன் கொண்டு கொடுத்தது பாலசிங்கம்னு சொல்லுவாங்க. யார் வந்து இங்கெல்லாம் சிங்கம் சின்ன இருக்காங்க பார்த்துங்க, வந்து பிரிட்டனுடைய உறுப்பு நாடாகவோ துணை நாடாகவோ தோழமை நாடாக தான் இருக்கும். ஆக இங்கே 2 அணி உருவாகும். இந்த 3ஆம் உலகப் போருக்கு 2 அணி உருவாகும். அதற்கு ஏற்றாப்பில் எப்படி இருக்குன்னா தானியல் தீர்க்க தரிசனத்தில் 11ஆம் 40-42 என்ன சொல்லுதுன்னா வந்துக்கிட்டு முடிவு காலத்தில் தென் திசை ராஜா அவனோடு முட்டுக்கு நிற்பான். முடிவு காலத்தில் தென் திசை அரசர்கள் அவனோடு முட்டுக்கு நிற்பான். வடதிசை ராஜாவும் ரதங்களோடும் குதிரை வீரர்களோடும் அநேகம் கப்பல்களோடும் சூறை காற்றுகள் அவனுக்கு விரோதமாக வருவார்கள். சுயஸ் கால்வாயில் ரஷ்யாவுடைய கப்பல் இருக்குது. சிரியாவில் வந்து ரஷ்யாவுடைய சோல்ஜர்ஸ் இறக்கி விட்டுருக்குறாங்க. ஆக இன்னைக்கு 3ஆம் உலகப் போருக்கான எல்லா ஏற்பாடும் நடக்குது. துரிதமாக யுஏஇ அடுத்து பஹ்ரைன், சவுதி எல்லாம் ஒப்பந்தம் போட என்னங்கிறீங்க? வந்துக்கிட்டு ட்ரெயின் விட்டுருவாங்க, போக்குவரத்து விட்டுருவாங்க, ரிங் ரோடு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். எல்லா வெப்பன்ஸும் போர் வீரர்கள் இங்கே வந்து இறங்குவாங்க. அரபு நாடுகள் வந்து இஸ்ரேலிய கூட்டுப்படை வந்து நிற்கும். கொரோனாவுக்கு அடுத்த கட்டம் என்னங்கிறீங்க? போர். இந்த போரின் போது என்ன செய்கிறீங்க? வந்துட்டு முஸ்லீம்களுக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்படும். இதைத்தான் அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. பைத்துல் மக்தஸில் வளர்ச்சி ஏற்படும் பொழுது யாத்திரை நஷ்டப்படும். இந்த யாத்திரை நஷ்டப்பட்டு விட்டால் குலூஜுல் மல்ஹமா தொடங்கிவிடும். யார் இறங்கி வருவாங்க? மெஹ்தி அஸ்லாம் வருவாங்க, கான்ஸ்டன்டினோப்பிள் வெற்றி கொள்ளுவாங்க, தஜ்ஜால் வெளி வருவான், ஈசா வருவாங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்தா சில விஷயங்களை தகவல்களை தெளிவான தகவல் சொல்ல சொல்லியிருக்காங்க. ஆக இப்போ இது எப்படிப்பட்ட காலம்னா அரபு நாட்டில் போர் வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த போரினுடைய ஆரம்ப கட்டம்தான் இஸ்ரேலினுடைய சமாதான உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையை தொடர்ந்து எங்கெல்லாம் உடன்படிக்கை போடப்படுகிறது அங்கெல்லாம் இஸ்ரேலுடைய இராணுவ தளவாடங்களும் இராணுவ வீரர்களும் வந்து இறங்குவார்கள். இறங்கி வந்து செய்வாங்க. வந்துக்கிட்டு நடக்கக்கூடிய போரிலே தென் திசையும் வட திசையும் நடக்கக்கூடிய போரிலே 80 கோடிகளின் மீன் செய்வாங்க. இவங்க படையெடுத்து வருவாங்க. யார் வருவாங்க? யூரோப்பியன் யூனியன் வரும். எப்படி வந்து நாட்டோ கொடிகளோடு வந்து ஈராக்கை துவம்சம் பண்ணினார்களோ அப்படிப்பட்ட துவம்சத்தை எங்கே ஏற்படுத்துவாங்க? வந்து ஈரான்லேயும் ஏற்படுத்துவாங்க, துருக்கியிலையும் ஏற்படுத்துவாங்க, மிஸ்ர்லையும் ஏற்படுத்துவாங்க, சவுதியிலையும் ஏற்படுத்துவாங்க, பஹ்ரைனில் ஏற்படுத்துவாங்க, யுஏயில் எல்லா இடத்துலைங்க ஒரு சர்வநாசமாக அந்த பூமி ஆகும். அப்படி ஆகோட தருணத்தில் தான் ரத்த களரி ஆகும்போது செய்வாங்க. மெய்தேசம் வருவாங்க, வந்து நீதியை நிலைநாட்டுவார்கள். பொருளாதார தடை எங்கெல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் மெஹதியுடைய வாரி வழங்கும் வள்ளல் தன்மை இருக்கும். ஆக மெஹதியை பற்றி அல்லாஹ்வுடைய திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி எங்கே என்ன சொல்கிறாங்க? எங்கெல்லாம் மெஹதி நீதியை சொல்லப்பட்ட அந்த ஹதீஸ்ல எல்லாம் அத்தோடு வாரி வழங்குவார்கள் என்று பேர் வருவதனால வரக்கூடிய காலகட்டம் மிகவும் பொருளாதார நஷ்டம் ஏற்படக்கூடிய காலகட்டம், பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடிய காலகட்டம். இன்னும் சொல்லப்போனால் நயவஞ்சகத்தனமாக முஸ்லீம் நாடுகள் மீது பொருளாதார தடை விதிக்கக்கூடிய காலகட்டம். இப்படிப்பட்ட காலகட்டம் பஞ்சம் தடை விரித்து ஆடும்பொழுது மெஹ்தி ரசூலுல்லாஹ் பூமிக்கு வருவார்கள். மக்களுக்கு வாரி வழங்கும் வள்ளலாக வருவார்கள். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.